நம்ம சந்தா எடுத்த அதிரடியான முடிவு என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம சந்தா பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. அதனால் நம்ம சந்தாவும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு வரும்போது தான் எல்லாரோடைய சுயரூபமும் வெளியே வரப்போகுது. இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம பாண்டி ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு, வானதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுவும் இப்போதைக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு வானதின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போயிட்டு எடுத்து அறிவுரை சொல்லிட்டு வருவாங்க. அதுவும் எதனால், நம்ம அண்ணன் பேரில் இருக்கிற இந்த விஷயம் என்னென்னா அவரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆனால் முக்கியமான காரணம் இதுக்கு நிலா தான் அப்படின்னு அவருமே வெளிப்படையாக சொல்லிக்க கிடையாது. அதனால் நம்ம சேரன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அவனுக்கு தானே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரச்சனையாக இருக்கீங்க, அந்த பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாண்டி ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்தை பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலமே எல்லாரும் வற்புறுத்தினாங்க. இதில் நம்ம சேரன் என்ன பண்ணார், அந்த இடத்துல நான் இப்போதைக்கு எங்கள் கல்யாணத்தெல்லாம் பண்ணிடுது அவங்க வீட்டிலலாம் ஒத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ சரி இப்போ என்ன அவங்க வீட்டு சைடு ஒத்துக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இப்போ நிலாவும் நம்ம சேரனும் அதாவது சோழனும் கிளம்பி போகிறாங்க. நம்ம சேரனுக்கு தெரியாமல் நம்ம சேரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாருன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பி போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் தெளிவாக பேசி முடிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தாவை விரும்புகிறாங்க. சந்தாவுக்குமே எங்கள் அண்ணனை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஏன் கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அது சோழன் கேட்கும்போது சேரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த சந்தாவோட அண்ணனும் அந்த இடத்துல சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா பின்னாடியே இந்த நிலாவும் இந்த சோழனும் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது நம்ம சேரன் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஏன்னா இப்போ நிலாவும் இந்த சோழனும் ஒன்று சேர்ந்து வாழ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லவும் நம்ம சந்தா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டேங்க. இப்போ அவங்க சேர்ந்து வாழ்ந்தா என்ன, வாழ கட்டினா அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இனிமேல் சேர்ந்து வாழ போகிறாங்க. இதுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சந்தாவும் பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது இப்படியே விட்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு யாரு தான்டா நிலா கிட்ட இந்த உண்மையை சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாரோட ஆர்வமும் பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த சமயத்தில் சரி இப்போ சந்தா தான் அந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நிலாவை கூப்பிட்டு உங்கள் கையில் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சந்தா நிலாவை கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாங்க. உங்கள் ஒருத்தியால் தான் இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் தான் என்ன பண்ணிட்டீங்க இந்த சோழனை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழாமல் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது இந்த விஷயத்த கேட்ட சேரன் பின்னாடி என்னை மன்னிச்சிரு நிலா, இது எல்லாமே தெரியாமல் நடந்ததுதான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம சந்தா பண்ணது சரியா தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.